நாம் இன்றைக்கி பார்க்குறது கோதுமை மாவும் பச்சரிசி மாவும் கலந்த ஒரு கல் தோசை. 1 பங்கு கோதுமை மாவு, 3/4 பங்கு பச்சரிசி மாவு. இது நல்ல கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் 2 கலந்த ஒரு அருமையான தோசை. உடனடியாகவும் நம்ம செஞ்சிடலாம். 3/4 பங்கு பச்சரிசி மாவு, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறோம். இதுக்கு தேவையான கல் உப்பே நான் போட்டுக்கிறேன். இப்போ 1/4 டம்ளருக்கு நீங்கள் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கலந்துக்கலாம். எவ்வளவு மாவு எடுக்கிறீங்களோ அதே அளவு தண்ணியை ஊற்றிடுங்க. அப்புறமும் தேவைப்படும், நீங்கள் அப்போ கம்மியாக கலந்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டு அடித்து ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுருவோம் மாவை. இப்போ தோசை வாக்க போகிறோம். அரை மணி நேரம் கழித்து 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 2 கைப்பிடி பெரிய வெங்காயம், மல்லி இலை, ஜீரகம், பொடி பொடியாக அரிஞ்ச பச்சை மிளகா. அதை எடுத்து போடாமல் அப்படி சாப்பிட்றது போல் அந்தளவுக்கு பொடி பொடியாக. இது ஒரு வாசத்தையும் ருசியையுமே தரும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி. இது அடை மாதிரியும் இருக்காது, ரோஸ்ட்டு மாதிரியும் வராது. கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டு கல்லை நல்லா ஜூடு பண்ணிடணும். நல்லா ஜூடு பண்ணணும். அரிசி அந்த இட்லி மாவு தோசையை விட இதுக்கு கல் ஜூடு அதிகம் இருக்கணும். மாவை சுற்றி வர ஊற்றுனதுக்கப்புறம் நீங்கள் ஜூட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஊற்ற போகும்போது ஜூடு இருக்கணும் கல். இப்போ ஒரு 2 நிமிஷத்தில் ஈரம் இருக்கும்போதே திருப்பி போடுங்க. அப்போ தான் நல்லா உள்ளே ஏர் போய் வெந்து வரும். இது ரொம்ப முக்கியம். ஒரு 3 நிமிஷத்தில் மேலெல்லாம் சப்பாத்திக்கு போல் டாட்டாக வரும். இதுதான் பதம். நல்லா இட்லி மிளகாய் அப்படி வச்சு சாப்பிட அருமையாக இருக்கும். நீர்க்கமும் ஊற்றலாம் பாருங்கள். இப்படி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இது மாதிரியும் போட்டிங்கன்னா இதுவுமே கொஞ்சம் சன்னமாக தோசை. ஆனால் மொத்தத்தில் இது ரோஸ்ட்டாக ஊற்றக்கூடாது. அதை விட பாருங்கள், இது இன்னும் சன்னமாக இருக்குது. சட்னி வச்சு சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி வாழைத்தண்டு சட்னி வச்சுருக்கேன். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.